100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி, உங்களுடைய தனுசு ராசிக்கு இந்த 2024 குரு பெயர்ச்சியால் என்ன நடக்க போகின்றது? வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட போகின்றதா? பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்றதா? பழி சொற்கள் எல்லாம் விலகப் போகின்றதா? மிக பெரும் ஒரு முன்னேற்றத்தை காணப்போகிறீர்களா? அதிர்ஷ்டம் தேடி வரப்போகின்றதா? யோகம் அடிக்கப் போகின்றதா? ராஜயோக வாழ்க்கையை வாழப் போகின்றீர்களா? சுகபோக வாழ்க்கை அமையப் போகின்றதா? குரு பகவான் என்னவெல்லாம் செய்ய போகின்றார்? நன்மையை மட்டுமே செய்வாரா அல்லது பல சோகங்களை பல சோதனைகளை கொடுப்பாரா அப்படின்ட்டு இந்த 2024 குரு பெயர்ச்சியால் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது, என்னவெல்லாம் நிகழப்போகின்றது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போ தான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும். மேஷ ராசியில் தான் தற்போது குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. 2024 மே மாதம் 1ஆம் தேதி மதியம் 2:29 மணிக்கு பிறகு ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார். இதனால் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு பல்வேறு நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றது. குரு பகவான் உங்களுடைய தனுசு ராசிக்கு 2ஆம் வீடு, 10ஆம் வீடு மற்றும் 12ஆம் வீட்டினை பார்வையிடுகின்றார். மே 1ஆம் தேதி நடக்கும் இந்த மாற்றத்தால் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழப்போகின்றது. எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லை அப்படின்ற ஒரு நிலை தற்போது இருக்கும். அந்த நிலையெல்லாம் மாறப்போகின்றது. தூக்கத்தில் கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு சற்று செலவுகளும் அதிகரிக்கும். அதை சுப செலவுகளாக மாற்றுவது உங்களுடைய கையில் தான் இருக்குது. வீடு கட்டுவதற்கான அமோக வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் நிலத்தகராறு ஏற்படவும் அதிக வாய்ப்பு இருக்கின்றது. கடந்த ஒரு வருடமாகவே உங்களுக்கு சிறப்பாக இருந்ததுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னாலும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிச்சயம் இருக்கும். பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க, இல்லைனா சுப செலவாக மாற்ற முயற்சி செய்யுங்க. நீங்கள் பேசும்போது கவனமாக பேசணும். யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுத்துட வேண்டாம். அது உங்களுக்கு எதிராகவே திரும்ப வாய்ப்புகள் இருக்கின்றது. கோபம் அதிகமாக வரும். வாயை கொடுத்து மாட்டிக்க வேண்டாம். சண்டைக்கு போக வேண்டாம். யாருடைய மனதையும் புண்படுத்த வேண்டாம். யோசித்து முடிவெடுங்க. மனநலனில் சில பிரச்சனையும் ஏற்படும். உங்களுக்கு மனநலனில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது தான் நல்லது. முக்கியமாக வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கின்றது. உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது. தொழில் வளர்ச்சி, சொத்து வளர்ச்சி கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பின்னர் நற்பலன்களை குரு பகவான் நிச்சயம் கொடுப்பார். ஆரோக்கியத்திலையும் குடும்பத்திலையும் சிரமங்களை ஏற்படுத்தினாலும் தலைக்கு வந்தது எல்லாம் தலைப்பாகையோடு சென்றுவிடும் நிலைதான் இந்த காலகட்டத்தில் இருக்கும். நிலம் வாங்கும் ராசி இருக்கின்றது. நீங்கள் சுப செலவு காரணமாக திருமண செலவுகள், வீடுகள், புதிய வாகனங்களையும் வாங்கலாம். நீண்ட நாட்களாக நீங்கள் கடன் கொடுத்து திரும்பி கொடுக்காதவர்கள் கூட இப்போது நீங்கள் கேட்காமல் பணம் கொடுப்பாங்க. ஆனால் இதனால் கண்டிப்பாக நிறைய சுப செலவுகள் இருக்கின்றது. வேலைகளில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலை பார்க்கும் இடங்களில் நீங்கள் தான் வின்னர். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும். நினைத்தது நடக்கும். வேலை, பிஸ்னஸ் விஷயங்களில் அனைத்தும் அப்படியே கைகூடி வரும். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் இருக்க வேண்டும். குறிப்பாக அப்படி நடந்துருச்சே, இப்படி நடந்துருச்சே, ஐயோ அடுத்து எதுவும் பண்ண முடியாதா நம்மளால் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்களை மனதில் வளர்த்து கொள்ள வேண்டாம். எல்லாம் நன்மைக்கே என்று கடந்து வாருங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் எப்போ நடக்கும், எப்போ முடியும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 1/5/2024 மதியம் 2:29 மணிக்கு குரு பெயர்ச்சி ஆரம்பிக்கிறது. அதில் இருந்து ஒரு வருட காலகட்டம்
அதாவது 11/5/2025 வரை இந்த குரு பெயர்ச்சியானது நடக்கும். இதுவரைக்கும் புத்திரஸ்தானமான 5வது ராசியில் இருந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/5/2024 முதல் சத்ருஸ்தானமான 6வது வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். சத்ருஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் தான் நின்ற ராசியில இருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான தொழில் ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக விருச்சக ராசியான போகஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியான குடும்பஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார். குரு பகவான் 5ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மறையும். அரசு வழியில் பல உதவிகள் கிடைக்கும். சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரும். கௌரவ பொறுப்புகளின் மூலமா வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்புகள் உயரும். குரு பகவான் 7ஆம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதால உடல்ல இருந்து வந்த மந்தத்தன்மைகள் அனைத்தும் படிப்படியாக குறையும். எந்த ஒரு செயலையும் ரகசியமாக செய்து முடித்து வெற்றி அடைவீங்க. உங்களுடைய பழக்க வழக்கங்களில் சற்று கவனமாக இருக்கணும். வெளிநாடு செல்வது தொடர்பான பயண வாய்ப்புகளும் சாதகமாக இருக்கும். குரு பகவான் 9ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த விதத்தில் உணவுகளை உண்டு மகிழ போறீங்க. தன வரவுகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகி விலையுயர்ந்த பொருட்களை நிச்சயம் வாங்குவீங்க. குரு பகவான் புத்திரஸ்தானத்தில் நிற்பதால தந்தை வழி உறவுகளிடத்தில் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படணும். அதுதான் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். எதிலையும் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்வது மன அமைதியை ஏற்படுத்தும். இழுபறியான சில விஷயங்களை செய்து முடிப்பதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க. எதிரியாக இருந்தவர்கள் நண்பர்களாக மாறுவாங்க. சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும். அதை விட்டுடுங்க. நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பதும் மிக மிக நல்லது. குரு பகவான் 1/5/2024 முதல் 11/6/2024 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் உத்தியோக பணிகளில் பதற்றம் இன்றி செயல்படுங்க. வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறையும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு பகவான் 12/6/2024 முதல் 18/8/2024 வரை மற்றும் 12/2/2025 முதல் 4/4/2025 வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உண்டாக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும். வியாபார பணிகளில் சிறு சிறு தேக்க நிலைகள் உண்டாக்கும். உறவினர்களிடத்தில் பொறுமையோடு செயல்படுவது தான் உங்களுக்கு நன்மதிப்பை ஏற்படுத்தும். குரு பகவான் 19/8/2024 முதல் 14/10/2024 வரைக்கும் மற்றும் 5/4/2025 முதல் 10/5/2025 வரை மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால குழந்தைகளிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்த்திடுங்க. வீண் விவாதங்களை குழந்தைகளிடத்தில் நடத்தாதீங்க. பூர்வீக சொத்துக்களால் சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படும். வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லதுன்னே சொல்லலாம். குரு பகவான் 15/10/2024 முதல் 11/2/2025 வரை வக்ர சஞ்சார நிலையில் இருப்பதால கொடுக்கல் வாங்கல்ல லாபம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்தும் படிப்படியாக குறையும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளார வரும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் கைகூடி வரும். உங்களுக்கு நல்லதே இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நடக்கும் என்றே சொல்ல வேண்டும். தன வரவு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் தாராளமாக இருக்கும்னே சொல்லலாம். விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கையும் இருக்கும். உங்களுடைய கருத்துகளுக்கு உண்டான ஆதரவு கிடைக்கும். அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். பணிபுரியும் இடத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் நிச்சயம் குறையும்.
மாணவர்களுக்கு சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும். உடல் ஆரோக்கிய விஷயங்களில் மாணவர்கள் கவனமாக இருக்கணும். தொழில் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்கணும். பிற மொழி சார்ந்த விஷயங்களில் மாணவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சில பொறுப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் உண்டாகும். எதிலையும் திறமையோடு செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீங்க. உத்தியோகஸ்தர்களாகிய நீங்கள் புதிய வேலை சார்ந்த தேடல்ல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பயணங்களின் மூலமாக அனுகூலம் லாபம் எல்லாமே ஏற்படும். வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு, வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்த நிலைகள் நீங்கி முன்னேற்றமான சூழல் உண்டாகும். அரசு வழியில் உங்களுக்கு பல உதவிகள் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் அனைத்தும் விலகும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு சில மாற்றங்களை உங்களுடைய வியாபாரத்தில் செய்வீங்க. கலைத்துறையில் இருக்க உங்களுக்கு வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். மனதளவில் இருந்து வந்த தயக்கங்கள் படிப்படியாக குறையும். பேச்சு திறமைகளின் மூலமாக ஆதாயத்தை மேம்படுத்துவீங்க. உங்களுடைய பயணங்கள் மூலமாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது. நினைத்த பணிகளை செய்து முடிப்பீங்க. மறைமுக திறமைகளின் மூலமாக எதிராக இருந்தவர்களை கூட வெற்றி கொள்வீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களுடைய சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. நடைபெற இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சியால் தொழில் சார்ந்த அபிவிருத்தி, அதற்கான தன வரவுகள், குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பால் நன்மை உண்டாகும். இந்த குரு பெயர்ச்சியால் சஞ்சலமான சிந்தனைகளால் நெருக்கமானவர்களிடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நிச்சயம் நீங்கும் என்று தான் சொல்ல வேண்டும். எதிர்பார்த்த காரியங்கள் இந்த காலகட்டத்தில் தடையின்றி நிச்சயம் முடியும். விஐபிகள் அறிமுகமாவாங்க. யோகா, தியானம் போன்றவற்றில் ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய திட்டங்கள் நிறைவேறப் போகின்றது. சவாலான காரியங்களை கூட எளிதில் முடிக்க போறீங்க. திடீர் பண வரவு நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வந்து நிச்சயம் நீங்கும் என்றே சொல்லணும். வாகன பழுது, பண பற்றாக்குறையும் அடிக்கடி வந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது. உங்களுடைய வியாபாரத்தை மீண்டும் புது பொலிவு பெற செய்ய போறீங்க. உங்களுடைய அணுகுமுறை மாறப்போகின்றது. கடையை விரிவுபடுத்தி நவீனமயமாக்க போறீங்க. சலுகைகள் மூலமாக வியாபாரத்தை பெருக்க போறீங்க. உணவு, தங்கும் விடுதி, கமிஷன், என்டர்பிரைஸ், துணி வகைகளால் லாபம் அடைய போறீங்க. விவசாயத்துறையும் உங்களுக்கு நிச்சயம் லாபத்தை கொடுக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய கைதான் ஓங்கி நிற்கும். சக ஊழியர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயம் கூடும். வேலை சுமை குறையும். மேல் அதிகாரியுடனான பணிப்போர் நீங்கும். பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகின்றது. இந்த குரு பெயர்ச்சியால் நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். ஜூன், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் பதவி உயர்வு உங்களை தேடி வரும். ஜூன், ஜூலை மாதங்களில் புதிய முதலீடுகள் செய்யுங்க. உங்களுக்கு மிக பெரும் லாபம் கிடைக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த உடல் சோர்வு, அசதி, வீண் அலைச்சல், டென்ஷன் இது யாவும் நீங்கும். பிதூர் வழி சொத்துக்கள் கிடைக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. வழக்குகள் சாதகமாக முடியும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்கும். வீண் சந்தேகங்கள் தீரும். மகிழ்ச்சி உண்டாகும். சிறு சிறு விபத்துகள், பொருள் இழப்புகள் வந்தாலும் பெரிய அளவு உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. ஆபரண சேர்க்கை நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார தேவையற்ற சச்சரவுகள் வந்து நீங்கும். தேவையான பண உதவி தேவையான இடத்திலிருந்து தேவையான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் ஆர்வம் இருக்கும். ஆர்வம் பிறக்கும். கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டிய சூழலும் இருக்கும். பழைய பாக்கிகளை கராராக பேசி வசூலிப்பது தான் உங்களுக்கு நல்லது. பங்குதாரர்களிடம் மனமிட்டு பேசுங்க. ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஜனவரி மாதங்களில் புது வாய்ப்புகள் அமையும். அதாவது 2025 ஜனவரியில் புது வாய்ப்புகள் அமையும். டிசம்பர் மாதம் 2024 டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஏற்றபடி, உங்களுடைய திறமைக்கு ஏற்றபடி பாராட்டுகள், பதவி உயர்வுகள் நிச்சயம் கிடைக்கும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் செய்கிறது தான் சரி அப்படின்ட்டு தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விடாப்பிடியாக இருப்பீங்க. அது உங்களுக்கு
பல நேரங்களில் சறுக்கலை தந்தாலும் சில நேரங்களில் மிக பெரும் ஒரு உயர்வை தரும். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட முடியாது, சிறப்பாக இல்லை அப்படின்ட்டு சொல்லிட முடியாது. ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக தான் இருக்கும். உங்களுடைய முயற்சியால் சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். எதற்கும் பயம் வேண்டாம், எதற்கும் கவலை வேண்டாம். எப்பேற்பட்ட சோதனைகளை குரு பகவான் கொடுத்தாலும் அதையெல்லாம் கடந்து வரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தெம்பையும் குரு பகவான் சேர்த்தே தருவார். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அற்புதமான ஒரு காலகட்டத்தையும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் குரு பகவான் வகுத்து தருவார். அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தினால் நிச்சயம் வாழ்வில் வெற்றி உண்டு என்பதை உறுதியாக சொல்லலாம். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் நேர்ந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர அனைத்தும் தீரும், தடைப்பட்ட காரியங்கள் விலகும், வாழ்வில் முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குரு பெயர்ச்சியில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு தனுசு ராசிக்காரர்கள் பலரும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.